இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல வந்துட்டு லாஸ்ட்டா ஒரு நியூ அப்டேட் பத்தின ஒரு வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எரர் வந்து வருது. இது எதனால வருது? இத எப்படி வந்து சரி பண்றது? இத பத்தி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க, கேஒய்சி ரெஸ்பான்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபெயில்டு டியூ டூ இன்வாலிட் கீ யூஸ்ட் ஃபார் த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதே எரர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதனால வருது? இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எரர் வந்து எதனால வந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ரீசென்ட்டா நம்மளோட பிஎஃப் அக்கவுண்டோட வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூவா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த அப்டேட் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ல எல்லா விதமான ப்ராசஸ் வந்து பண்ணும்போதும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் எரர் வந்து வருது. ஒரு சிலருக்கு ஓடிபி எரர் வருது. ஒரு சிலருக்கு டேட்டா மிஸ்மேட்ச் எரர் வந்து காமிக்குது. அதுக்காக டேட்டா மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்து நெனச்சுக்காதீங்க. ஸோ எனக்குமே அந்த எரர் வந்து வரதான் செஞ்சது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் வெப்சைட்ல வந்து வரும்போது, ஸோ இந்த மாதிரி எரர் ஃப்ளோ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியும் வந்து வந்திருக்குது. ஸோ அதே மாரி தான் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எரர் வந்து வருது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ல வந்து ஒரு பிக்கெஸ்ட்டான ப்ராசஸ் அதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வெறும் ஒரு டேட்டாவ மட்டும் இல்ல, மெனி நம்பர் ஆஃப் டேட்டாஸ நம்ம வந்து ஆன்லைன்ல கரெக்ஷன் பண்ற மாதிரி இந்த ஒரு அப்டேட்ட வந்து உள்ள கொண்டு வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி டேட்டா மிஸ்மேட்ச், ஓடிபி எரர் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மிஸ்மேட்ச், டிஸ்கிரிப்ஷன் ஃபெயில்டு இந்த மாதிரியான எரர் எல்லாமே வந்து இந்த ஒரு நியூ ஃபியூச்சர்னால தான் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சர் குடுத்துருக்காங்கல்ல. இந்த ஃபியூச்சர யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட் ஆஃப் எண்ட் கரெக்ஷன் பண்றது அப்படின்னு கூட வீடியோ போட்டிருப்போம். ஆனா எந்த வீடியோஸ்லயும் வந்து பாருங்க, அதுல வந்து நம்ம வீடியோவ கம்ப்ளீட்டே வந்து பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாதர் நேம் எப்படி கரெக்ஷன் பண்றதுன்னு கூட வீடியோ போட்டிருக்கேன். அதிலயுமே வந்து பாருங்க நான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனோட வொர்க்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டடே ஆகல. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா இத யூஸ் பண்ணி எந்த டேட்டாஸையுமே வந்து கரெக்ஷன் பண்ண முடியல. இத யூஸ் பண்ணி நீங்க கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஓடிபி வராது. இல்லன்னா ஓடிபி லிமிட் எக்ஸிட்ன்னு வரும். இல்லன்னா உங்களோட அக்கவுண்ட் வந்து லாக் அவுட் ஆகி டோட்டலா வந்து வெளிய வந்துரும். இல்லன்னா டைம் அவுட் அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்டேட் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல நெறையவே டிஃபரெண்ட் எரர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ இத வந்து நம்ம வந்து கரெக்ஷன்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து சரி பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எரர் ஃப்ளோ வந்து வராது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன் எரர் வந்து வரல. ஸோ நான் வந்து என்னோட கேஒய்சில வந்து பேங்க் அக்கவுண்ட் அப்டேட் பண்ணக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு எரர் ஃப்ளோவும் வரல. அந்த ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு வந்து ரிசால்வ் ஆயிருச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு டிஃபரெண்ட் எரர் வரதுக்கும் நெறையவே சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்னாலயும், ஸோ வரக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால தான் இந்த மாதிரி எரர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து வந்துட்டு இருக்குது. இன்னும் இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ல தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அதுக்குள்ள வந்துட்டு இத வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ராப்பரான வொர்க்கிங்க்கு வந்து வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த எரர் ஃப்ளோ அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.